பிக் பாஸ்ல ஜோடியா வந்து சொந்த காசுலேயே சோனியா வச்சுக்கிட்ட 3 கண்டஸ்டன்ட் பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்பர் 3 பிக் பாஸ் சீசன் 1லயே பாத்தீங்கன்னா காயத்ரி ரகுராமும் சதி வந்து ஃபுல் நெகட்டிவிட்டியில ஃபேமஸ் ஆனாங்க. அவங்க வெளியே இருக்கும்போதே வந்து நல்லா ஃபேமஸ் ஆகிட்டு நல்லா நேமோட தான் இருந்தாங்க. சதி வந்து வெளியே இருக்கும்போது நல்ல படங்கள் எல்லாம் கொடுத்தாரு. காயத்ரியும் வந்து அதே மாதிரி நல்ல டான்ஸரும் கூட, அவங்களும் நல்லபடியா தான் இருந்தாங்க. ஓவியாவை ரொம்ப வந்து டாமினேட் பண்ணதுனால அவங்க வந்து மக்களால ரொம்ப விருக்கப்பட்டாங்க. அவ்வளவு சொல்லிட்டு இந்த பாரு தப்பெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணுமே பண்ணாத மாதிரி உட்கார்ந்து வச்சுக்கேன் ஊக்கி பலார்னு ஒரு இடம் இருந்தது. பேசாத அவ்வளவுதான். நம்பர் 2 பிக் பாஸ் சீசன் 2ல வந்து யாசிகா ஆனந்தும் ஐஸ்வர்யாவும் மக்களால ரொம்ப விருக்கப்பட்டவங்க. அது யாசிகாவும் மகத்துவ பண்ண அட்ராசிட்டியெல்லாம் நம்ம வந்து உள்ளே பார்த்தோம். ஃபுல் நெகட்டிவிட்டியில இருந்தாங்க. இவங்களை வச்சு செய்ய போறேன்னு சொல்லியே பாலாஜி மேல வந்து குப்பை எடுத்து கொட்டினாங்க. அதனால வந்து மக்களால ரொம்ப விருக்கப்பட்டாங்க. அதனால மக்கள் வந்துட்டு ஐஸ்வர்யாவை நல்லா வச்சு செஞ்சுட்டாங்க. வெச்சி சேவ போடு. எனக்கு எல்லாம் தெரியும், என்ன நடக்குது எல்லாம் தெரியும். வெயிட் நம்பர் 1 பிக் பாஸ் சீசன் 8ல வந்த ஹன்சிதாவும் விசாலும் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து கேவலமா நடந்துக்கிட்டாங்க. மக்கள் மத்தியில ரொம்பவும் விருக்கப்பட்டாங்க. இவங்க ஃபுல் நெகட்டிவிட்டி தான் இருந்தாங்க. மக்கள் வந்து ரொம்ப விருக்க ஆரம்பிச்சாங்க. விசாலும் ஹன்சிதாவும் இவங்க உள்ள என்ன பண்றாங்கன்னு தெரியல. உண்மையாவே லவ் பண்றாங்களா இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா என்ன கண்றாவே தெரியல. இவங்களை பார்த்தாவே பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப கடுப்பாவாங்க. அதிகமான விருப்ப சம்பாதிச்ச கண்டஸ்டன்ட் வந்து இவங்க 2 பேர் தான். ஹன்சிதாவை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பொண்ணு இந்த உலகத்துல யாரும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரோல் மாடலா அவங்க இருந்தாங்க. அந்த அளவுக்கு வந்து வெளியில ஃபுல் நெகட்டிவிட்டியை வந்து சம்பாதிச்சாங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.